இந்த கதை தொடங்கப் போவதும் இல்லை, முடியப் போவதும் இல்லை. ஆனால் கதையின் போர் உருவாகப் போவது நிச்சயம். நீங்க சொல்ல வர கதைதான் என்ன? இது வெறும் கேட்கும் கதை இல்லை, நிஜம். ஒரு போர் உருவானா அதில் ஒரு பக்கம் நல்லதும் இன்னொரு பக்கம் கெட்டதும் இருக்கும். இதில் ரெண்டு பக்கமும் கெட்டது. அப்போ சொல், போர் நாயகன் யார்? நல்லவன் யார்? ஜெயிக்க போறது யார்? அப்போ வில்லன் யார்? இவனா இல்ல அவனா? அந்த மிருகமோ அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? அந்த அரக்கனோ அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? இந்த காட்டின் ராஜா அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? அந்த ராட்சசன் அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? அந்த மிருகமோ அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? அந்த அரக்கனோ அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? இந்த காட்டின் ராஜா அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? அந்த ராட்சசன் அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? அந்த மிருகமோ அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? அண்ணே, நம்ம பிஸ்னஸில் இப்போ ஒருத்தன் இடைஞ்சலாக இருக்கானே. சார், நான் ரொம்ப நாளாக சொல்கிறேனே சார், அந்த இடத்துல நம்ம சரக்கு சப்ளையும் ஆகலை, போன சரக்கு திரும்பவும் வரல. இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவன் சரக்குனா சேல்ஸில் கூடிரும். அப்புறம் நம்ம சரக்கு எதுவுமே சேல்ஸ் ஆகாது. அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? அந்த அரக்கனோ அது இவனா அவனா? இவனா இல்ல அவனா? இந்த காட்டின் ராஜா அது இவனா அவனா? யாரா பார்க்கணுங்க?